பள்ளப்பட்டிக்கு செல்லும் குடிநீர் குழாய் உடைப்பு. நாள் ஒன்றுக்கு 10,000 லிட்டர் தண்ணீர் வீணாக செல்கிறது. நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் காவிரி ஆற்றிலிருந்து அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர் குழாய் மூலம் வீடுகளுக்கு சென்று வருகிறது. இந்த நிலையில் அரவக்குறிச்சியிலிருந்து பள்ளப்பட்டிக்கு செல்லும் சாலையில் அமைந்துள்ள வேலம்பாடி ஊராட்சி மேலையாண்டிப்பட்டி பிரிவு பகுதியில் சாலை ஓரத்தில் பள்ளப்பட்டிக்கு செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 2 வருடமாக தண்ணீர் வீணாக கழிவுநீர் வடிகாலில் கலந்து வருவதாகவும், இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும், இதுகுறித்து வேலம்பாடி ஊராட்சி மற்றும் அரசு அதிகாரியிடமும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கழிவுநீர் வடிகாலில் நாள் ஒன்றுக்கு 10,000 லிட்டர் குடிநீர் வீணாகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அரசு குடிநீர் வீணாவதை விரைந்து தடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன். அர்ஷத் அலி. நான் பள்ளப்பட்டி நகராட்சியில் இருக்கிறேன், வசிச்சுட்டு இருக்கேன். பள்ளப்பட்டி நகராட்சிக்கு போகக்கூடிய முதன்மை குழாய் 2.5 வருஷமாக உடஞ்ச நிலையில் தான் இருக்குது. தண்ணி வெளியே அதிகமாக போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம நிர்வாகத்திட்ட கூட சொல்லியிருக்கோம். அதுக்குண்டான மனுவும் கொடுத்துருக்கோம். லோக்கல் சேனலையும் இதை பற்றி எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த நிர்வாகம் இதுக்கு எந்த ஒரு எடுக்கவும் இல்லை. நம்ம குடும்பம் பார்த்தீங்கன்னா பள்ளப்பட்டியில் கிட்டத்தட்ட 100 குடும்பத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 10,000 லிட்டருக்கு மேலே வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது தினமும். இது நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது நடவடிக்கை எடுக்க வேண்டி நிர்வாகத்திட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். உடைப்பட்ட பகுதி பார்த்தீங்கன்னா வேலம்பாடி ஊராட்சியில் இருக்குது. இந்த மெயின் ரோட்லேயே இருக்குது. இதுக்கு நம்ம அதிகாரிகள்கிட்ட எத்தனையோ முறை சொல்லியும் அவங்க அதை செவி சாய்க்கிற மாதிரி இல்லை. இதுக்கு அரசாங்கம் இதை முன்னெடுத்து மக்களுக்கு இது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதை தீர்வு காண சொல்லி நம்ம பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். நாள் ஒன்றுக்கு 10,000 லிட்டருக்கு மேலே தண்ணி வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இதை அதிகாரி கருத்தில் எடுத்து இதை சரி செஞ்சு இது சரி செய்கிற விதமாக மக்களுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறமா வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.